guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு 24 hours சேலஞ்சும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நான் வந்து நிறையா டப்பாஸ் எல்லாத்தையுமே விற்று காட்டுறதுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். டுடே we are going to do a blind food challenge. பிளைண்ட் ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரூல்ஸை வந்து நான் இப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நான் எங்கள் அக்காவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவளே புரியலன்ட்டா. இது எனக்கு புரியல, நானே கண்டுபிடிச்ச ஒரு கேம். ஸோ அதனால வந்து உங்க யாருக்குமே புரிய வாய்ப்பு இல்லை. நான் இப்போவே ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது வந்து இப்போ நம்ம கிட்ட 4 எங்கே வச்சாதான் தெரியுமோ, ஓகே 4 பவுல் இருக்கு. இந்த 4 பவுல்லையும் ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் இருக்கும். அது நல்லாவும் இருக்கலாம், இல்லை எனக்கான செஞ்ச சதியாகவும் இருக்கலாம். ஸோ இது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 50. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஃபுட் இருக்கும். கேவலமான ஃபுட் ஓரளவுக்கு ஓகே, வாயில் வைக்கிற மாதிரி நல்ல ஃபுட் இப்படி வந்து இருக்கும். 10, 20, 30, 50. ஸோ மொத்தம் நம்ம வந்து 4 ரவுண்ட்ஸ் விளையாட போகிறோம். ஸோ இந்த 4 ரவுண்ட்லேயும் நான் நல்ல ஃபுட்டாக 50 வாங்கினா கூட 4 5 200. ஸோ 50 into 4 ரவுண்ட் வச்சா கூட நமக்கு வந்து 200 வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ஜெயிக்க வாய்ப்புண்டு. ஆனால் வந்து நம்ம வந்து இதில் வந்து அவ்வளவும் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து ரொம்ப ஒரு அபாண்டமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரிலாம் எனக்கு சேலஞ்ச் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா மேக்ஸிமம் 100 பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அவுட் ஆஃப் 200. 4 ரவுண்டு நம்ம சூஸ் பண்ணுற ஃபுட்டை பொறுத்து தான் நம்ம பாயிண்ட்ஸ் என்னன்னே தெரிய போகுது. ஐ ஹோப் கரெக்டாக சொல்லிட்டோம். புரிஞ்சுதா? புரியல. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சொல்லு, என்ன புரியல? அவுட் ஆஃப் ஓகே 100 பாயிண்ட்ஸ் எடுத்து அப்பதான் வின் பண்ண எங்க அக்கா எனக்கு 500 ஜிபே பண்றேன்னு சொல்லியிருக்கா. ஸோ இதான் நம்மளுடைய கேமே புரியல. 500 ஜிபே. உன் டவுட்டை சொல்லு. ஓகே ஓகே டவுட்டை சொல்லு. புரிஞ்சிச்சு. அப்புறம் நீ சும்மா காசு கொடுக்க கூடாதுல்ல. புரிஞ்சிருச்சுடி. guys, I hope you all understand. நான் 2 ரவுண்ட்லயே ஜெயிச்சிரணும். ஒருவேளை நான் 2 வாட்டியும் 50 எடுத்துட்டேன்னா அப்பவே ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தமோ? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. கைஸ், இப்போ வந்து எங்க அக்கா வந்து இந்த 4 இதுலயும் ஏதாவது ஃபில் பண்ண போறா. என்ன ஆர்டர்ல எது இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஏன்னா ஆர்டரே மாத்திடுவா. ஓகே நான் உங்களுக்கு வந்து எதோட வேல்யூ என்னன்னுட்டு மேலே போட்டு காட்டுறேன் கைஸ் வீடியோவில். சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடாது. ஆமா, அப்படியே நீ அதை வந்து அந்த இடத்துலயே வைக்க போற, எங்க மாத்துவியோ தெரியாதுல்ல. இது ரவுண்ட் நம்பர் 1. வச்சிட்டியா? இரு. ஓகே வச்சிட்டேன். நான் முதல்ல வந்து தொட்டு பார்த்துக்கிறேன் எந்த இதுல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்ட்டு. இங்க இருக்காடி? இங்க இருந்து அங்கதான். இவ்வளவுதானா? 1 டச் பண்ணக்கூடாது ஃபுட்டை. இப்படி இப்படி டச் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு 2, இங்க 2. ஆர்டர்லாம் மாத்திட்டியா? மாத்திட்டேன். இங்க 2, இங்க வாங்கி இது. சரி ஓகே. என்னது இருக்கு? என்ன 50 பாயிண்ட் கொண்டுச்சு அதுல. சாப்பிடுவா? ஆமா, நான் வாயில மட்டும் வைக்கிறேன். நான் புளிஞ்சு விட்டுறேன். எதுக்கு உனக்கு பிரச்சனை? ஆகாமி அவன் திட்டுறாண்டி ஏதோ. ஐயோ, எவ்வளவு பாயிண்ட் இருக்கு கைஸ்? ஸோ இப்போ நம்மளுடைய போன ரவுண்டில் வந்து நமக்கு 20 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 இங்கே என்னென்ன வச்சுருக்காங்கன்ட்டு அவங்களே முடிவு பண்ணியிருப்பாங்க. அதோட பாயிண்ட்ஸ் என்னென்னு நான் அவங்களுக்கு மேலே பாப் ஆகும். இப்போ நான் சூஸ் பண்ணவா? பண்ணு. அதே லென்த்து தான். 2 இங்கே 2. சரி, எதுலையுமே மூந்தில் பார்க்கக்கூடாது. இதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆல்ரெடி 20 பாயிண்ட்ஸ் இருக்கு. இன்னும் 80 பாயிண்ட்ஸ் தான் நான் எடுக்கணும்ல. ஆமா, தொட்டுலாம் பார்க்க கூடாது. உனக்கு என்ன தாண்டி தொடுறேன், பொருளை கூட தொடல. அதனால தான் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாம். என்ன இது? என்ன இருக்கு? கண்ணை திறக்க. ஆமா, நான் ரொம்ப நேரமா கண்ணை மூடியே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என்னது அசிங்கமா இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்.
பார்க்கும்போது இப்படி பார்த்தா கைஸ் இது சாப்பிடுறத விட இந்த ஷேப் ஸ்மெல் பண்ணி பாரு. சீரியஸா சொல்றேன், இந்த ஷேப் பாரு. அது என்னது இது? வேணாம். தண்ணி வேணாம், குடிக்கூடாது. ஓவர். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். ஸோ 10 பாயிண்ட்ஸ். இப்போ வந்து முன்னாடி ஒரு 20, இது ஒரு 10, 30 பாயிண்ட்ஸ். இன்னும் நான் 70 மார்க் எடுக்கணும். ரவுண்ட் 3. ரவுண்ட் 3 கைஸ். எஸ், ஸ்டார்ட் பண்ணவா? இங்க என்னது? என் கண்ணாடியா? எங்க இருக்கு? தொட்டுலாம் அவ்வளோலாம் டச் பண்ணலாம் பார்க்க கூடாது. சரி, இங்க இப்படிதான் தொடுறேன், எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீ அந்த வெயிட்டை வச்சு கண்டுபிடிக்க மாட்டேன் என்ன வச்சியோ? நான் அது தொட்டு இப்படி பார்க்கும்போது எப்படி வெயிட் தெரியும்? சரி ஓகே, தொடு. சீ செலக்ட் பண்ணு. அதுவா? இல்லடி, நிஜமாதான்டி. பாரு, அதே பிரியாணி மட்டும் எனக்கு ஒரு வாட்டி வர மாட்டேங்குது. நீ கண்ணு முடியும் அவ்வளோ அறிவாளியா சரி, இருக்கு. இப்போ இதுக்கு என்ன பாயிண்ட்? இதுதான் 10 மார்க். ஆமா, இது வந்து டேஸ்டா தான் இருக்கும். நீ வேற டேஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அது கூட உனக்கு ஆப்ஷன் தரேன். இது வந்து ஸ்வீட், அது ஸ்வீட். இது வந்துட்டு சட்னி நல்லா தான் இருக்கும். ஸோ இவன் தான் 10 பாயிண்ட்ஸ், இவன் 20 பாயிண்ட்ஸ், இவன் 30 பாயிண்ட்ஸ், இவன் வந்து 50 பாயிண்ட்ஸ். நான் புரிஞ்சு விடுவேன். நல்லா கம்மி அப்பதான் தெரியும். மூக்குல விழுந்துரும். நல்லா அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? ஓகே. தண்ணி கூட குடிக்காம கண்ட கருமத்தையே சாப்பிடுறது. எவ்வளவோ நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏன் நீ வைக்க மாட்டேங்கிற? வச்சேன், அப்புறம் மாத்திட்டேன். இந்த பாரு, கீழே போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் எடுத்து கிணத்துல போட்டு வைப்பேன். கைஸ், நான் தோத்துட்டேனோ? இதான் லாஸ்ட் ரவுண்டு. நான் தோத்துட்டேனே இப்பவே. உங்ககிட்ட இப்போ இருக்கிறது வந்து 40 பாயிண்ட்ஸ் இருக்கு. 30 இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ இது வந்து 10. 40 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. 40 பாயிண்ட்ஸ் இருக்கு. இனி நான் 50 எடுத்தாலும் லாஸ்டா வேணா ஒரு பவுலுக்கு 60 பாயிண்ட்ஸ். அந்த பவுல் எடுத்தா தப்பிச்சிட்டேன். இல்லனா ஆஸ் யூஷுவல் 10 20 30 அவுட் ஆயிட்டேன். சரி, இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபுட்டுக்கு 60 பாயிண்ட்ஸ். அதை நீ எடுத்துட்டேன்னா தப்பிச்சிட்டேன். ஓகே ஓகே, see you on the 4th round. ஆரம்பிக்கவா? இருடி. Pinky, pinky, ponky, father had a donkey. Donkey died, father cried. Pinky, pinky, ponky. நீ வச்சிட்டியா? இல்லடி, வெயிட் பண்றீ. நான் எடுக்க மாட்டேன். ஆதி, இதுல வந்து நான் தான் ஒரு ஃபுட்டை 60 பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போறேன். நீ அந்த கப்பை எடுத்தாதான் 60 பாயிண்ட்ஸ். எதை எடுத்தாலும் அவ அவுட் தான். ஃபுட் அதானே 60. அதெல்லாம் நான் சொல்ல போறேன் 60 பாயிண்ட்ஸ் எதுன்னு. அதை எடுத்தாதான் 60. இப்பவே அதை கை காட்டிக்கோ கேமரால. 60 இதை எடுத்தாதான் 60 பாயிண்ட்ஸ். எதை எடுத்தாலும் நீ அவுட் தான். அதுக்கு பாயிண்ட் தெரியலன்னு உள்ள வந்தா. இப்ப பாருங்க, அவ ஏதோ ரூல்ஸ் வச்சிட்டு இருக்கா. ஓகே, நான் ஃபிக்ஸ் பண்ணது தான் 60. அதை தவிர்த்து நீ வேற எதை எடுத்தாலும் நீ அவுட் தான். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, ஆமா, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. டச் பண்ணி வெயிட்லாம் நீ செக் பண்ற. சத்தியமா இல்லடி. இதான் போ. கண் திறக்கவா? திறக்கவா? சத்தியமா 11 வந்துச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவேன்டி. அதான் 60 வச்சேன் நானு. அப்படியா? ஆமா, சத்தியமா வீடியோ காட்டினியா? அதான் 60 வச்சேன். ஏன் பிரியாணில வைக்கல? அந்த பிரியாணி நல்லாவே இல்லை. சரி, இதை 60 எப்பவுமே 60 வச்சேன். கடைசியாக எடுத்துட்டேன். அதான் பகுத் கண்ணுல திமிரு தெரியும், ராஜ பரம்பரை மாதிரி. ஸோ கைஸ், போராடி கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாலும் அந்த சான்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம உங்களை இப்போ கட் பண்ணி சீரியஸாக பார்க்கணும். பார்க்காத, அப்படி அப்படியே எடிட் பண்ணிவிடு. இதுதானே வச்சு 60. We won the match.
எனக்கு நீ கொடுக்கு, எனக்கு எல்லா மொக்கையும் கொடுத்துட்டு சைடில் உட்காந்து அவ சாப்பிட்டுட்டு இருக்கா கைஸ். ஸோ கைஸ் வெல்கம் ஐ வாண்ட் தி மேட்ச். 500 ஜிபே வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. நான் வந்து ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ண கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். ரூல்ஸே தெரிலன்னு சொல்லி புதுசாக ரூல்ஸ் செட் பண்ணி ஆகும்போது நீ நான் ஜெயிக்கணும்னு இருந்திருக்கு. வேணா சொல்கிறதுன்னு தெரியல. பட்சத்தில் பிரியாணி சாப்பிட்ருக்கலாம். கண்டு வாய் கெட்டு போயிருக்குது. நம்மளும் நல்லா தண்ணி குடிச்சிட்டு அந்த பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் என் மனசை தேர்த்தி கொள்ளணும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஏதாவது சேலஞ்ச் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் லைக் இந்த காமெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.